இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதரங்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். புதிய வருடத்தில், புதிய மாதத்தில், புதிய நாளில், புதிய மணி நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற புதிதான செய்கைகளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க மனதார வேண்டுகிறேன். வறண்டு இருந்த நிலங்களை பசுமையான நிலங்களாய் மாற்றியிருக்கிற ஒரு புது செய்கையின் ஆண்டவரை துதித்து இந்த பதிவினை ஏற்படுத்துவதில் சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, மிதியானியர்களுக்கு பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கிதியோன் என்கிற வாலிபனை எழுப்பி அவனுடைய கைகளின் பிரயாசத்தை விளைய பண்ணி விளைச்சலின் மனிதனாய் அவனை ஆசிர்வதித்தார். பரிசுத்த ஆவியானவரை அவன் மீது ஊற்றி கிதியோனின் ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலர் காணும்படியும் மிதியானியர்கள் இஸ்ரவேலர்கள் முன்பதாக தோற்கடிக்கப்படியும் அற்புதங்களை செய்தார். யோபுவின் புஸ்தகம் விசேஷ விதமாக 42வது அதிகாரம் 10வது திருவசனத்தை உங்கள் முன்பதாக நான் பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். யோபு நண்பர்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடிய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். ஆண்டவருடைய சமூகத்திலே யோபு நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணின பொழுது மீண்டும் நன்மைகளை அவருக்கு தேவன் காண்பிக்க ஆரம்பித்தார். மேலும் அவருக்கு யோபு முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் எல்லாவற்றிலும் இரட்டத்துணையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 2024 நீங்கள் கண்ட ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக 2025வது வருஷத்திலே இரட்டத்தனையான நன்மைகளை பெறும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு முன்பதாக இந்த ஆண்டை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நன்மையினால் உங்களை உயர்த்துவார். கைகளிலே கயிறுகளை கட்டிக்கொள்ள வேண்டாம், நெஞ்சிலே பச்சைகளை எழுதி கொள்ள வேண்டாம், காதுகளிலே கடுக்கண்களை குத்தி கொள்ள வேண்டாம், உள்ளத்தை குடிவரியினாலும் வேசித்தனங்களினாலும் விபச்சாரங்களினாலும் கெடுத்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இயேசுவினிடம் முழந்தால் படியிட்டு ஆலயத்திற்கு சென்று நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பதாக நின்று முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் திருப்பலியை சந்தியுங்கள், நற்கருணையை உட்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது வாசம் பண்ணி உங்களை பசுமையாய் மாற்றுவார். வறண்டிருந்த தரிசு நிலத்திற்கு ஒப்பான இந்த நிலங்களை விளைய பண்ணுகிற விளைச்சலின் ஆண்டவர் மீண்டுமாய் இந்த ஆண்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களை ஆசிர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே, பின்னர் அவருடைய எல்லா சகோதர சகோதரிகளும் அவரை வந்து சந்தித்தார்கள். முன்பிருந்த நிலைமையை பார்க்கிலும் பின்பிருந்த நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் யோபுவுக்கு கொடுத்தார். யோபு முன்னிருந்த நாட்களில் இருந்ததை விட பின்னிருந்த நாட்களிலே வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவர் அதிகப்படுத்தினார். ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆடுகளை பலுகி பெருக பண்ணினார். 1000 ஒட்டகங்களை ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஏர்மாடுகளை ஆசீர்வாதமாய் கொடுத்தார். 7 புதல்வியர்களையும் 3 புதல்வர்களையும் மீண்டும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவர் மீண்டும் அவரை வர்த்திக்க பண்ணினார். இந்த ஆண்டு நமக்கு கர்த்தராகிய இயேசு சொன்ன வாக்குத்தத்தம், மீண்டும் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் பெறுவீர்கள், உங்களுடைய சொந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிற இடத்தில், நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலில், நீங்கள் வேலைக்கு போய் வருகிற ஸ்தலங்களில், உங்கள் அதிகாரிகளின் முன்னிலையில் உங்களுடைய சகல காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், திருப்தியாய் மாற்றுவார். இந்த ஆண்டு சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய கசப்பான மாறாக்களை மதுரமாய் மாற்றுவார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கிதியோனாய் பயன்படுத்துவார். ஒரு உடைந்து போயிருந்த யோபுவை கட்டி எழுப்பியது போல இந்த தை மாதம் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். அவருடைய வளம், சீர், சிறப்பை நீங்கள் சந்திப்பது அதிகமான நிச்சயமாய்
காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்திக்கு செவிமடுத்த உங்களையும் உங்கள் வீட்டாரையும் உங்கள் சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மனதார ஆசீர்வதிப்பீராக. கால்களை எடுத்து பயணப்பட்டு போகின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மனதின் விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இந்த ஆண்டு நியமிக்கப்படுகிற திருமணங்கள் கர்த்தராகிய இயேசுவின் கைகளினாலே நன்மையான திருமணங்களாய் மாறுவதாக. நோய்வாதைகள், மரண நோய்கள், வேதனைகள், பஞ்சங்கள், வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியிலே போய் விழுகிற சிச்சுவேஷன் விலகுவதாக. எந்த ஆணும் கெட்ட தீய பெண்களின் கைகளிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த பெண்ணும் எந்த கெட்ட ஆண்களின் கைகளிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வர ஜெபிக்கிறேன். கண்மலையானவருடைய மகிமை இவர்களை சந்திக்க ஜெபிக்கிறேன். கண்கள் குருடடைந்து பார்வையற்றி கால்கள் முடமாகி நடக்க முடியாமல், காதுகள் இருட்டாகி கேட்க முடியாமல், சரீரம் முழுவதும் கொடிய நோய்களால் கட்டப்பட்டு இருப்பவர்கள் சுகமடைவார்களாக. இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிழைக்க பண்ணுவாராக. அவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். இந்த காணொளியை பார்க்க போகிற உங்களை குறித்து ஒரு சில காரியங்களை தேவன் பேசுகிறார். கண்கள் அடைக்கப்பட்டு இந்த ஆண்டு சத்துர சிகிச்சைக்கு செல்ல இருக்கிற உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்து விடுகிறார். ரம்யா என்கிற ஒரு சகோதரி இந்த வீடியோவை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்த போகிறார். கிறிஸ்டி என்கிற ஒருவர் இதை பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து உங்களை நிறைவடைய பண்ண போகிறார். இந்த பதிவை செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த பெயர்களை எனக்கு உச்சரிக்க பண்ணுகிறார். மகா பரிசுத்தமுள்ள தேவன், நீங்கள் விசுவசித்தால் அற்புதங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவின் மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. God bless you பிரியமானவர்களே. சமாதானத்தோடு இருங்கள். ஆசீர்வதிப்பார். ஆமென்.